வணக்கம் கும்பராசி நண்பர்களே. குரு பயிற்சி வரப்போகுது. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக இருப்பார். இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல தான் இருந்தார். மேசராசியில் இருந்தார். இப்போ ரிஷபராசியான 4வது இடத்துக்கு குரு பயிற்சியாக போகுது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. மே மாதத்துக்கு 1ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி நன்மைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 6, 8, 12 இருக்கிற போது தான் மிகப்பெரிய கெடுதல்களை செய்யும். 4வது இடங்கிறது உங்களுக்கு சுபஸ்தானம் தான். அதனால் உங்களுக்கு அவர் தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக வேறு வருவார். அப்போ அவர் 4வது இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். பொதுவாக குருவுக்கு கேந்திர தோஷம் இருக்கும். அதனால் சில கெடுதல்களை செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தனாதிபதி லாபாதிபதிங்கிறனால கேந்திர தோஷம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகளையே செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். முதல்ல எப்பயுமே தனாதிபதி நல்லா இருக்கணும். பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பண வரவு வரும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு தான். அப்போ அவர் நல்ல நிலைமைக்கு தான் போக போகிறார். அப்போ உங்களுக்கு பண வரவு கொடுப்பாரான்னு கேட்டால் பண வரவு கொடுப்பார். அப்போ பணத்துக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்காது, கவலைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். பொருளாதார சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகிடும். வர வேண்டிய பணம் தாராளமாக வரும். எதிர்பார்த்த பணமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பணமும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி வருமானம் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைச்சி வருமானம் வரும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் கிடச்சி வருமானம் வரும். ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா ஓடி அதன் மூலமாக வருமானம் வரும். அப்போ பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும், தொழிலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறனால கடன் காட்சிகள் எல்லாம் இருக்காது. கடன் காட்சிகள் எல்லாம் படிப்படியாக விலகிக்கிட்டே வரும். கடனை கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். கடன் கட்டலாம் நல்லா, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நிறைய குறையும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. 4வது இடம்ங்கிறது சொத்து சோத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சிலருக்கு வீடு கட்டுறதுக்கூடிய யோகமோ, சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ, சிலருக்கு ஏதேனும் சொத்து வாங்கக்கூடிய யோகமோ இருக்கும். அதனால் சொத்து சோகங்கள்னால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தாயாருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாயாருக்கு நினச்ச காரியங்கள் கைகூடும். தாயார் நல்ல வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தாயாருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். பிரிஞ்ச சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். யார் நம்மளை தகாத வார்த்தைகளால் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் இப்போ நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நம்மக்கிட்டே திரும்பி வருவாங்க. அது கூட ஒரு காலம்தான் இந்த காலம். அதே மாதிரி குரு பகவான் கல்வி கொடையவருங்கிறனால கல்வி வழியில் நல்லது தான் செய்வார். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தாலும் அது சாதகமான சூழ்நிலையில் தான் முடியும். பேங்கு மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு தீரும். ஆக குரு 4வது இடத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுடைய லாபாதிபதி. வேறு எந்த காரியத்திலையும் ஜெயிக்க வைக்கிறவர் அவர் தான். வெற்றிகளை கொடுக்குறவர் அவர் தான். அப்போ அவர் நல்ல சூழ்நிலையில் இருந்தாலே உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். இப்போ 7.5 சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. 7.5 சனி ஜென்மச்சனி ஓடிக்கிட்டுருக்கு. பொதுவாகவே 7.5 சனி காலத்தில், ஜென்மச்சனி காலத்தில் தான் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ சனி கொடுக்கக்கூடிய சிரமங்களை குரு தடுப்பார். அப்போ குருவினால் நன்மை கிடைக்கிற போது சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும். அதனால் சனியினால் கெடுபலன் ஏற்பட்டாலும் அந்த கெடுபலன்கள்லேருந்து சமாளித்து நம்ம வெளியே வர்றதுக்கான சக்தியை அந்த குரு கொடுத்துருவார். அதனால் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும். வெற்றிகள் கிடைக்கும். அதனால் 7.5 சனி ஓடுது, அதனால் அதுவே வாழ்க்கையில் முழு கஷ்டத்தையும் கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு நல்லா தான் இருக்கார். அதனால் உங்களை காப்பாற்றுவார். அதுக்கடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு 5வது இடத்துக்கு தான் போகும். அப்பையும் குரு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார். அதனால் கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் அந்த குரு இருக்கார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ வம்பு வழக்குகள் எது வந்தாலும் ஆரம்பத்தில் வம்பு வழக்கு வரும். ஆனால் அது வர்றதும் தெரியாது, அது போகிறதும் தெரியாது.
அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போகும். உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் மறுபடியும் வந்து உடல் வந்து தேய்ந்து வந்துடும். அதனால் 8வது இடத்த பார்த்தா நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது ராசி வேற குரு பார்ப்பார். அப்போ புதுசாக தொழில் தொடங்கணும்னா தொடங்கலாம். தொழிலில் இருக்கிற சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். தொழில் வந்து அமோகமாக நடக்கும். வியாபாரம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்த வேற பார்ப்பார். அப்போ சுப விரயங்களை மட்டும் ஏற்படுத்துவார். தேவையற்ற செலவுகள் வராது. ஆனால் தேவையான செலவுகள், உபயோகரமான செலவுகள் வந்து கொஞ்சம் வரும். அதனால் குருவினுடைய இருக்கையும் சரி, குருவினுடைய பார்வைகளுமே உங்களுக்கு சகல யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இப்போ இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.